தோழர்களே, நம்மளுடைய பெரியார் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்கிறார், யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன்னுடைய புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு சொல்றாரு. இதையே தான், இந்த கருத்து தான் நம்மளுடைய வள்ளுவர் அவங்களுடைய ஸ்டைல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிவுடைமை அதிகாரத்துல குறள் 423 குறள்ல இதே தான் சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்டைல்ல இரண்டே வரியில, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளினுடைய பொருள் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஃபேமஸான ஒரு குறள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் என்ன சொல்ல வராங்க வள்ளுவர் இந்த குறள் மூலமா அப்படின்ட்டு. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இயன்றவரை நமக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் புத்தகங்களை வாசிப்பு பழக்கத்தை வந்து உண்டு பண்ணிக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து, அதாவது சில அரசியல்வாதிகள் வரலாற்றில் வாழ்ந்து மறைந்த எத்தனையோ மனிதர்களை பற்றி இந்த மாதிரி இவர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அவர் இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த காலகட்டத்தில் இப்படி சொல்லிட்டாரு பாருங்க, இதற்கு எதிராக இவங்க இருந்திருக்காங்க, அப்படி இப்படின்னு நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டே இருப்பாங்க. மக்களை வந்து குழப்பி அவங்களுடைய அதிகாரத்தை வந்து எதிர்காலத்தில் நம்ம அதிகாரத்தில் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இவரை பற்றி நான் படிக்க மாட்டேன், இவர் இப்படி சொல்லியிருக்காங்களா, அதனால இவரை பற்றி படிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிக்குவீங்க. அதாவது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதில் எது நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்றவாறு, இந்த காலகட்டத்திற்கு அது வந்து சரியாக மேட்ச் ஆகுமா, பொருந்துமா, இந்த காலகட்டத்திற்கு இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த காலகட்டத்திற்கு இது வேலிடா அப்படின்றத பற்றி நமக்கு சிந்திக்கிறதுக்கு கடவுள் வந்து அறிவு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிந்திச்சு செயல்படணும், அவ்வளவுதான். பெரியாரும் அதே தானே சொல்கிறாரு, உங்களுடைய அறிவுக்கும் அதாவது பொது அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவரும் அதே தான் சொல்றாரு. யாருமே வந்து நான் இப்படி சொல்றேன், நீ வந்து இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு யாரும் யாருக்குமே வற்புறுத்தல இல்லையா? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். அதாவது பெரியார் அவர்களை பற்றி இன்னைக்கு நிறைய சில அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய கட்சிக்காக, அவங்களுடைய அதிகாரம் எதிர்காலத்தை வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விமர்சனம் வந்து முன்வைக்கிறாங்க. விமர்சிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பெரியார் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுக்கு எதிராக பெரியார் அவர்கள் இருந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அதாவது அவங்க என்ன சுச்சுவேஷன்ல, என்ன கான்டெக்ட்ல, என்ன ஒரு நோக்கத்திற்காக அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் விளக்கி சொல்லாம 2-3 லைன் அது மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு மக்களை வந்து குழப்புறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கோட் தான் ஞாபகத்துக்கு வருது. கியூப புரட்சியாளர் பெரியார் அவர்களை வந்து விமர்சிக்கிறாங்க இல்லையா? ஸோ விமர்சிப்பவர்களை பார்த்து எனக்கு ஒரு கோட் ஞாபகத்துக்கு வருது. கியூப புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, விமர்சிப்பவர்கள், இந்த மாதிரி உன்னை கண்டு அதிகமாக யார் விமர்சிக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னை கண்டு அதிகமாக பயப்படுகிறார்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. பெரியார் அவர்கள் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவங்களுடைய சித்தாந்தம், அவங்க விதைச்ச இந்த மண்ணில் விதைச்ச அரசியல் சித்தாந்தமும் சரி, அவங்களுடைய அந்த பகுத்தறிவு சிந்தனைகள் எதுவுமே வந்து அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது, அவ்வளவு அழிக்கவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சிந்திச்சு பாருங்க தோழர்களே.